வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பூரட நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். பூரட நட்சத்திரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வருண பகவானோட நட்சத்திரம் வந்து பூரட நட்சத்திரம். பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய கனிவான பார்வையாலும் இனிமையான பேச்சாலும் அனைவரையும் தன் வசப்படுத்தி வைத்திருப்பார்கள். எந்த விஷயமா இருந்தாலும் அது எளிதில் கிரகிக்கும் ஆற்றல் உள்ளவர்கள். தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக திகழ்வார்கள். எந்த ஒரு காரியத்தையும் அவசரத்தில் முடிவெடுத்து விட்டு அப்புறம் அதுலேருந்து மீள்வாங்க. எந்த காரியமானாலும் ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டாங்க. தடைகளை கண்டு அஞ்ச மாட்டாங்க. தங்களுக்கான சரியான நேரம் வருவரை காத்திருந்து காரியம் சாதிப்பாங்க. கொக்கு எப்படி காத்திருக்குமோ அதே மாதிரி. அடுத்தது, எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதை விரும்புவார்கள். எந்த காரியம் என்றாலும் உடனடி முடிவெடுப்பாங்க. பேச்சாற்றல் மிக்கவர்கள். எவருடனும் தூய்மையான மனத்துடன் நேர்மையாக பழகுவாங்க. நட்புக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள். பொய் பேசுவதை விரும்ப மாட்டார்கள். உண்மையே உயர்வு என்பதை அறிந்தவர்கள். அமைதியும் அடக்கம் நிறைந்தவர்கள். பூரடம் நட்சத்திரத்தின் அதிபதி வந்து சுக்கிர பகவான் என்பதால் வாசனை திரவியங்கள், ஆடம்பர ஆடை ஆபரணங்கள்ல அதிக ஈடுபாடு உங்களுக்கு இருக்கும். எல்லோரிடமும் சரிசமமாக பழகும் தன்மையும் இவர்களிடம் இருக்கும். அடுத்து கல்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த நட்சத்திரக்காரங்க வந்து சிறு வயதில் கல்வியில் ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க. இருந்தாலும் போக போக சரியாயிடும். பல்வேறு கலைகளில் ஆர்வம் காட்டுவாங்க. இலக்கிய துறையில் சிறந்த ஞானத்தை பெற்றிருப்பார்கள். அதில் பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அடுத்து தொழில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கணக்கு, வணிகவியல், பொது மேலாண்மை, துப்பறிதல், நீதி, மக்கள் தொடர்பு, பேஷன் டெக்னாலஜி, தொலைத்தொடர்பு, சுற்றுச்சூழல் ஆகிய துறையில் சம்பாதிக்கும் யோகம் பெற்றவர்கள். அயல் நாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கும் யோகமும் வரும். கப்பல் படை அதிகாரி, உயிரியலர், விவசாயம், தொழில், டான்சர், ஸ்டேஜ் பெர்ஃபார்மர், பாடகர், சைக்காலஜிஸ்ட், தத்துவவாதி, கவிஞர், எழுத்தாளர், ஓவியர், ஃபேஷன் டிசைனர், ஹோட்டல் தொடர்பான துறைகளில் சாதிப்பாங்க. அடுத்து பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சரியான ஜாதக பொருத்தம் பார்த்து மனம் முடிப்பது நல்லது. சிலருக்கு மறுமண அமைப்பு வந்து இருக்கும். பிள்ளைகளின் மீது அதிக பாசம் வச்சிருப்பாங்க. தாய் மீது அதிக பாசம் வச்சிருப்பாங்க. அமைதி அதிகம் விரும்புவதால் இயற்கை விரும்பிகளாக இருப்பார்கள். அனைவரையும் நம்புவார்கள். அனுபவத்திற்கு பிறகு சரியாகிவிடும். அடுத்த ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மூச்சு சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அலட்சியம் வேண்டாம். தைராய்டு, சிறுநீரகக்கல், வயிற்றுப்புண், கீழ் மூட்டுவாதம், சர்க்கரை வியாதி ஆகியவை உண்டாகும். ஜீரண கோளாறு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சந்திக்க நேரிடும். அடுத்த பூராட நட்சத்திரத்தோட குணங்கள் பார்த்தோம் அப்படின்னா, நட்சத்திரத்தோட ராசி வந்து தனுசுல வருது. நட்சத்திரத்தோட அதிபதி வந்து சுக்கிரன். ராசி அதிபதி வந்து குரு. அடுத்து பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிறந்த நிர்வாகியாக இருப்பாங்க. நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க. உயர்ந்த பதவியில் பணிபுரிவார்கள். சாமர்த்தியசாலிகள். எதையும் கூர்ந்து கவனித்து முடிவெடுக்கும் குணம் படைத்தவர்கள். பரந்த மனம் உடையவர்களாகவும் பொய் சொல்லாதவர்களாகவும் இருப்பது சிறப்பு. அடுத்து வந்து பொதுவான குணம்னு பார்த்தோன்னா, தர்ம சிந்தனை கொண்டவர்கள். பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிப்பாங்க. சுகபோகங்களை விரும்புவாங்க. முடிவெடுப்பதில் வல்லவர்களாக இருப்பாங்க. வாக்குவாதங்களில் ஈடுபடுவார்கள். தாய்க்கு விருப்பமானவர்களாகவும் தன்னை தேர்ந்தவர்களை பேணி காப்பவர்களாகவும் விளங்குவார்கள். பயணங்களில் விருப்பம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். அடுத்து பூராடம் முதல் பாத வரியா பார்த்தோம் அப்படின்னா, முதல் பாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பூராடம் முதல் பாதத்துல அதிபதி வந்து சூரிய பகவான். அதீத தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க. பலசாலிகளாகவும் சண்டை பிரியர்களாகவும் இருப்பாங்க. எந்த செயலும் குறைவின்றி தவறின்றி நேர்த்தியாக செய்து முடிப்பாங்க. கடுமையான உழைப்பாளிகளாக திகழ்வார்கள். எனினும் இவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து கிடைக்காது. அடுத்து பூராடம் 2ஆம் பாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 2ஆம் பாதத்தோட அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான். இனிமையான பேச்சு, கவர்ச்சியான தோற்றம் உடையவர்கள். ஆன்மீக ஈடுபாடு உள்ளவர்கள். இரக்க குணமும் உதவு குணமும் கொண்டவர்கள். சகல சௌபாகியங்களையும் பெற்றிருப்பார்கள். அடுத்தது பூராடம் 3ஆம் பாதம் அப்படின்னு பார்த்தோன்னா, 3ஆம் பாதத்தோட அதிபதி வந்து சுக்கிரன். ஒழுக்கம், நேர்மை, முன்ஜாக்கிரதையாக நடந்து கொள்வார்கள். தான் விரும்பியதை அடைந்தே தீர்வது என்ற குணம் படைத்தவர்கள். தெளிவான சிந்தனை உடையவர்கள். உடல் பலகீனமாக இருப்பாங்க. எதிர்மறையான சிந்தனைகள் மிகும் போது இவர்கள் தன்னம்பிக்கை வந்து குறையும். அடுத்து பூராட 4ஆம் பாதம் பார்த்தோன்னா, 4ஆம் பாதத்தோட அதிபதி வந்து செவ்வாய். தலைமை பண்பு மிகுந்தவர்களாக இருப்பாங்க. கோபமும் ஆவேசமும் அதிகமாக இருக்கும். தங்கள் காரியத்தை சாதிப்பதற்காக எதையும் செய்யக்கூடியவர்கள். பெரியோர்கள் உபதேசங்கள் விரும்ப மாட்டாங்க. தேக வலிமை உடையவர்கள். பிறரை அடைக்கால நினைப்பவர்கள். அடுத்து பூராட நட்சத்திரத்துக்காரங்களோட கோயில் வந்து பார்த்தோன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தாலுகா கடுவேலியில் அமைந்துள்ளது. அருள்மிகு ஆகாபுரீஸ்வரர் திருக்கோயில். பூராட நட்சத்திரக்காரங்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்களை நீங்க இத்தலை இறைவனை வழிபாடு செய்கின்றனர். திருமண தடை உள்ளவர்கள் தங்கள் நட்சத்திர நாளில் சுவாமி சந்நிதியில் சாம்பிராணி புகையிட்டு வழிபடுகின்றனர். நன்றி, வணக்கம்.